வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். பஞ்சபூத ரகசியம் உங்களுக்கு கேட்கும்போதே ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் ஒரு பக்கம் என்னங்க பஞ்சபூதம்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இதானங்க, இது எங்களுக்கு தெரியும். இல்லைங்க, இதுலேயும் நிறைய ரகசியம் இருக்குங்க. ஒவ்வொரு பூதத்துக்குள்ளவும் நிறைய ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. ஆனால் இது வரைக்கும் தெரியாத விஷயத்தை தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நான் ஏற்கனவே நிலத்தை பற்றி போட்டாச்சு. உங்களுக்கு நிலத்தினால ஏற்படுற நன்மை, பிரச்சனைகள், தீமைகள், வளர்ச்சிகள் எல்லாமே அதில் சொல்லிட்டேன். இப்போ இந்த நீர் ரகசியத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நீரில் அப்படி என்ன சக்தி இருக்குது, என்ன ஆற்றல் இருக்குது, அதுக்கு என்னென்ன திறமை இருக்குது, அதால் எதெல்லாம் செய்ய முடியும், இப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதும் இல்லாமல் அதில் இருக்க கரும பக்கத்தையே நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் கரும பக்கம்னு சொல்கிறது இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு தெரியாத ரகசியம்தான். இதை நீங்கள் கேட்கும்போது தான் ஒவ்வொரு பகுதியாக நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது உங்கள் வாழ்க்கைக்கு வளமாக்கிறதுக்கு நிச்சயமாக உதவும். இந்த பஞ்சபூதத்துக்கிட்ட நீங்கள் விளையாட மாட்டீங்க. அதனால் உங்களுக்கு என்னென்ன வரும்ன்றதை நான் சொல்லிடுறேன். அதனால் என்ன லாபம் கிடைக்கும், அதை எப்படி நம்ம வழிபடணும், இது எல்லாமே நான் இதில் சொல்ல போகிறேன். இதில் இந்த நீரோட சக்தி ரொம்ப பிரம்மாண்டமானதுங்க. இதுக்கு நினைவாற்றல் அதிகமாக இருக்குங்க. மனுஷனுக்கு நிறைய ஆற்றலை கொடுக்குது. இதில் நிறைய அறிவியல், ஆன்மீகம், விஞ்ஞானம் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமாக நான் சொன்ன அந்த கரும பக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீருக்குரிய ஸ்தலம் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர். இந்த திருத்தலத்தை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க. இந்த கோவில் கருவறையில் தான் லிங்கத்தின் வழியில் இந்த ஜம்புகேஸ்வரர் இருக்கார். ஆனால் இந்த லிங்கத்துக்கு அடியில் எப்போவும் நீரூற்று இருந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ இறைச்சாலும் குறைஞ்சதே கிடையாது. எவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஸ்தலம் பாருங்கள். தூய்மையின் அடையாளம் அப்படின்னா நம்ம மனசுக்கு இந்த நீர் தான் முதல்ல ஞாபகத்துக்கு வரும். ஒரு விஷயம் தெரியுமா? ஒவ்வொரு மதத்துக்கு ஒவ்வொரு விஷயம் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம போக முடியாது. ஆனால் நீருக்கு எல்லா மதமும் தேவைங்க. எல்லா மதத்தில் இருக்கிறவங்களும் அந்த நீர் இல்லாமல் ஒரு விஷயம் கூட பண்ண முடியாது. நிறைய சக்தி இருக்குது அந்த நீருக்கு. இறை வழிபாட்டுக்கு நிச்சயமாக எல்லா மதத்துக்கும் இந்த நீர் தேவையாக இருக்குது. இந்த நீர் எதனால் தேவைப்படுது அப்படின்னா அது எதிர்மறை ஆற்றலை நீக்கி நேர்மறை ஆற்றலை தக்க வைக்கும் குணம் கொண்டது. அதனால தான் இதை பூஜை செய்யவும், ஆசிர்வதிக்கவும், இல்லை பூஜை அறையில் வைக்கவும், இல்லை தீமைகளை விரட்டவும் பயன்படுத்துகிறார்கள். இப்போ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதாவது இப்போ நம்ம தமிழ் முறைப்படின்றதை விட ஒவ்வொரு மதத்தின்படி அந்த நீர் ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு தீர்த்தமாகவும், சிலருக்கு ஆசீர்வதிக்கவும், இன்னும் சிலருக்கு அந்த நீர்னால் ஒரு ஞானத்தை கொடுக்கறதுக்கும் எல்லாத்துக்குமே இறை சக்திக்கும் நீருக்கும் சம்பந்தம் இருக்குது. இது ஒரு நல்ல விஷயம். அந்த தண்ணி நம்ம மேலே பட்டுச்சுன்னா அந்த பூஜை மந்திரம் எந்த மதமாக இருந்தாலும் அது ஈர்த்துக்கிட்டு அது அந்த சக்தியை நீர் மூலியமாக நமக்கு கொடுக்கும். அதே மாதிரி கல்யாணத்திலேருந்து எல்லா விஷயத்துக்கும் அந்த நீர் தேவைப்படுதுங்க. அது இல்லாமல் எந்த செயலையும் செய்ய முடியாது. இந்த நீர் சாட்சியாக தான் தாரவாரத்தை கொடுக்கறதுலேருந்து, சங்கல்பம் பண்ணுறதுலேருந்து எல்லா விஷயமும் நடக்கிறது இந்த நீர் தான். இந்த நீருக்கு பயங்கரமாக ஞாபக சக்தி இருக்கும். இன்னொரு விஷயமும் இங்கே சொல்ல மறந்துட்டேன். தீமைக்கும் இந்த நீர் சம்மந்தப்படுது. தீமைனா இப்போ யாருக்காவது பேய் பிடிச்சிச்சோ, இல்லை வீட்டில் கெட்ட சக்தி அதிகமாக இருக்கோ, இந்த நீரால் தான் சுத்தம் பண்ணுவாங்க. நீரில் சில மந்திரங்களை சொல்லி அதுக்கு ஞாபகப்படுத்திட்டு அதை ஒரு மாயிலையால் வீடு ஃபுல்லாக தெளிப்போம். இல்லை பேய் விரட்டுறதா இருந்தால் அந்த நீரில் அந்த சக்தியை உபயோகித்து வெளிப்படுத்துறது, இதெல்லாம் அந்த நீர் தான் பயன்படுத்துது. இந்த நீருக்கு இவ்வளோ சக்தி இருக்குதுன்னு சொல்கிறீங்க, நாங்கள் எப்படி நம்புறது? நிச்சயமாக நான் சொன்னால் நம்ப போகிறது இல்லைங்க. ஜப்பான் நாட்டு விஞ்ஞானி மாசாரு எமோட்டோ
நீருக்கு உணர்வும் இருக்குது, நினைவாற்றலும் அதிகமாக இருக்குதுன்னு ஆராய்ச்சி மூலமாக நிரூபிச்சிருக்காரு. இதை உலக நாடே ஏற்றுக்கிட்டு இருக்கு. அன்பான வார்த்தையை நீங்கள் நீர்கிட்ட சொன்னீங்கன்னா அது வைரமாக மாற்றி கொடுக்கும். கோபமான வார்த்தை சிதைக்க வைக்கும். இந்த 2 விஷயமும் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அன்பான வார்த்தை சொன்னால், அதாவது அந்த தண்ணிக்கிட்ட நீங்கள் நல்லதை பேசி அதை நீங்கள் குடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு உடல் ஆற்றலை பயங்கரமாக கொடுக்கும். அதே நீரால் நிறைய தவ முனிவர்கள் சபிச்சதையும் கேட்டிருக்கோம். அந்த நீரை வச்சு தான் அவங்க சபிக்கிறதுனால அந்த எதிராளி சிதைக்கப்படுறதும் அந்த நீரை வச்சு தான் பார்க்குறோம். இப்படி இந்த நீருக்கு நிறைய ஆற்றல் இருக்குங்க. இன்னும் அந்த நீரை பற்றி நிறைய விஷயம் இருக்குது, வரேன். இந்த மனுஷனுக்கும் நீருக்கும் இருக்கிற சம்பந்தம், நம்ம உடலில் 70% நீரால் ஆனது. இந்த மூளை, இதயம், எல்லா பகுதியுமே இந்த நீரால் தான் சூழ்ந்திருக்கு. இப்போது இந்த நீர் இருக்கிற சக்கரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இதுதான் சுவாதிஷ்டானம். இதன் சக்தி மனுஷனுடைய படைப்பாற்றல், உணர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடியது. இப்போ உங்களுக்கு இதோட ரகசியம் புரிஞ்சிருக்கும். முன்னோர்கள் யார் வீட்டுக்கு வந்தாலும் முதல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு காரணம் அந்த அந்த மனிதர் எந்த ஆற்றலோடு வந்தாங்களோ அந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்துதான். எவ்வளோ பெரிய ரகசியம் பாருங்கள். இந்த நீர்கிட்ட நம்ம என்ன விஷயம் சொல்கிறோமோ அது அவங்க குடித்த உடனே அவங்க ரத்தத்து மூலியமாக அப்படியே மைண்டு வரைக்கும் போய் உங்கள் உடம்பில் இருக்க எல்லா சக்தியும் அது அந்த நீங்கள் தீய சக்தியோடு வந்தீங்கன்னா அதெல்லாம் அப்படியே அடக்கிட்டு நல்லதாக மாற்றி கொடுத்துரும். எவ்வளோ சக்தி பாருங்களேன். இது வரைக்கும் யாருமே ஒரு சொல்லியிருக்க மாட்டாங்க இவ்வளோ துல்லியமாக. அது எவ்வளோ சக்தின்னா, நம்ம வீட்டுக்கு யாராவது கோவத்தோடு வராங்க, நான் என் பொண்ணு பிரச்சனைக்காக வந்திருக்கேன், என் பிள்ளைக்கு இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, நான் கேட்க வந்திருக்கேன், எங்கள் அண்ணங்கிட்ட சொத்து பிரச்சனை பேச வந்திருக்கேன், இப்படி ஏதாவது ஒரு கோவத்தோடு கிளம்புவாங்க. அந்த ஆற்றல் அதிகத்தோடு அவங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு டம்ளர் தண்ணியை எடுத்து கொடுத்ததுமே, அதை குடித்ததுமே அவங்களுக்கு என்ன பேச வந்தீங்க அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு அப்படியே மறந்துடும். அந்த கோபமே மறந்து அவங்க நம்மக்கிட்ட, இல்லைப்பா நீ ஏன் அப்படி நடந்த அப்படின்னு மாற்றிப்பாங்க. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்களேன். இது எந்த மருத்துவமும் செய்யாத ஒரு விஷயம். இது எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். அதே நம்ம சில நேரம் கோவத்தோடு அந்த தண்ணியை கொண்டு யாருக்காவது கொடுத்தோம்னா அந்த மனுஷனும் அதுக்கப்புறம் அன்றைக்கி ஃபுல்லாக கோவமாக தான் இருப்பான். இந்த ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நம்மளுடைய எண்ணங்களை தீர்மானிக்கிறது இந்த தண்ணி தாங்க. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. அதாவது இது வரைக்கும் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். பூமியில் நீர் எங்கேருந்து வருது, இது எப்படி பூமியில் இருக்குது, இன்ன வரைக்கும் விவாத பொருளாகவே பல விஞ்ஞானிகள் தொடர்ச்சியாக ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. சிலர் சொல்கிறாங்க வால் நட்சத்திரம் வழியாக விண்ணிலேருந்து வருது அப்படின்றாங்க. அதை நம்பவும் செய்கிறாங்க. மருத்துவத்துக்கும் இதுக்கும் நிறைய சக்தி இருக்குங்க. செப்பு பாத்திரத்தில் தண்ணியை வச்சு நீங்கள் குடிச்சிங்கன்னா பித்தம் குறையும். இந்த நீர் உடலில் இருக்கிற மின்சாரத்தை சீரமைக்குது. நீர்ன்றது வெறும் குடிக்கிற நீர் இல்லைங்க. நன்றியோடு குடிங்க, உங்கள் உடலுக்கு அது மருந்தாகவும் மாறும். இங்கே உங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்லணும். இப்போ உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. அதாவது நிம்மதி இல்லை, மனசு போராட்டம், அதாவது சந்தோஷமே இல்லை, வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு 5 பிரச்சனையை வச்சுக்கோங்க. நீங்கள் தினம் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளரோ இல்லை ஒரு சொம்புலையோ தண்ணி எடுத்துக்கோங்க. அதை வச்சுட்டு 2 கையில் சேர்த்து பிடிச்சிக்கோங்க. உங்களுடைய பிரச்சனையை ஒன்று ஒன்றா அதுக்கிட்ட நிதானமாக சொல்லி, இது எல்லாம் எனக்கு தீர்த்து வை அப்படின்னு அந்த நீர்கிட்ட சொல்லிவிட்டு அதை யாருக்கும் கொடுக்காதீங்க. நீங்களே அதாவது சிப் பண்ணி குடிங்கன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி ருசிச்சு குடிங்க. இது 21 நாள் நீங்கள் செஞ்சுட்டா உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாமே தீர்ற அதிசயத்தை கண்கூடாக பார்க்க போகிறீங்க. அது ஒரு வேளை நடுப்புறம் தவறுச்சுன்னா என்னங்க பண்ணுறது அப்படின்னா திருப்பியும் முதல்ல இருந்து தான் தொடங்கணும்.
21 நாள் நீங்கள் செஞ்சிட்டா அது நினைவாற்றலோட நன்றி உணர்வோட உங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து ஒரு நிரந்தர தீர்வை அது கொடுத்துரும். இது சில நோயாளிகளுக்கு கூட பயன்படும். அவங்களால பண்ண முடியாதுன்னு போது நீங்கள் அந்த தண்ணியை வச்சுட்டு இவங்க நல்லா இருக்கணும், இவங்களுக்கு இந்த உடல் நோய் தீரணும், இவங்க ஆரோக்கியமாக இருக்கணும், நம்ம எதை சொல்கிறோமோ அது நடக்கும். இதுக்கு ஒரு கதையும் இருக்குது. இந்த கதை சொல்கிறதுக்கு காரணம் இந்த நீர் நினைவு வரும்போது உங்களுக்கு இந்த எல்லா விஷயமும் வந்துடும். அதுக்கு தான் இந்த குழந்தைங்களுக்கு கதை சொல்கிறது. அதுக்கு தான் ஒரு மன்னர் ஒருத்தர் ஒரு சன்னியாசிக்கிட்ட உலகத்தில் உயர்ந்தது எது? நீர் தான் அப்படின்னார். எதை வச்சு சொல்கிறீங்க? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அது வர்றது உயர்ந்த இடத்துலேருந்து, ஆனால் பாயறது பள்ளத்தை நோக்கி. இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படலை. அதே பணிவோட அதனுடைய செயலை பார்த்து போய்கிட்டே இருக்குது. அதனால தான் அது உலகத்தில் எல்லாராலையும் மதிக்கப்படுது. அந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷனும் அதுக்கிட்டேருந்து பாடம் கற்றுக்கணும். மண்ணை போல் பொறுமையாக இருக்கணும், இந்த நீரை போல் பணிவாக இருக்கணும். நிச்சயமாக இந்த மண்ணும் நீரும் நமக்கு எவ்வளோ ஆற்றலை கொடுத்துட்டு பாருங்க. நீங்கள் இந்த தண்ணி போகும்போது பார்த்தீங்கன்னா அதில் குப்பையும் போகும், கல்லும் போகும், பாறையும் கடந்து போகும். ஆனால் எவ்வளோ துன்பம் வந்தாலும் அதோட ஒரே குறிக்கோள் கடல்கிட்ட போகணும். அந்த ஒன்றை தவிர வேறு எதுவும் யோசிக்கல. அதனால தான் அது கடைசியாக கடலுக்கு போயிடுது. எவ்வளோ நல்ல விஷயம்லாம் இருக்குது பாருங்கள். இங்கே இவ்வளோ நல்ல விஷயம் சொல்லும்போது அடுத்தது உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கும் நீரை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டேன். இந்த நீர் எவ்வளோ புனிதத்தன்மை கொடுக்குது. கல்யாணத்துலேருந்து நம்ம பெரிய பெரிய நல்ல விஷயத்துக்கு நீர் வச்சுட்டு எவ்வளோ நல்ல விஷயம்லாம் நடக்குது. அதாவது நம்ம தூய்மைப்படுறதுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். அப்போ கர்ம பக்கம்னு ஒன்று இருக்கணும். எங்கே அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தானே ஜாக்கிரதையாக இருப்பீங்க. ஒரு விஷயம் நல்லா யோசிச்சுக்கணும். இந்த நீருக்கு நினைவாற்றல் இருக்குதுன்ற விஷயத்த உங்களுக்கு முதல்ல சொல்லிட்டேன். அப்போ இந்த கர்ம பக்கத்தை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதாவது அரைக்குறையாக இறந்த நிறைய ஆத்மாக்கள் இந்த குளம் குட்டையை சுற்றி கொண்டு தான் நிற்கும். குளம், குட்டை, கிணறு, இந்த 3 தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். ஏன்னா அதுக்கு எங்கேயுமே போக முடியாது, வழி கிடையாது. அப்போது இந்த தீய சக்தி எல்லாமே நிறைஞ்சிருக்கிற இடம் இதான். ஏன்னா ஒரு குளம் குட்டைன்றது பல வருஷமாக இருக்கிற ஒரு விஷயம். அதில் எத்தனையோ பேர் உயிரை மாச்சிக்கிட்டு இருப்பாங்க, விளையாடும்போது உயிரை இழந்திருப்பாங்க, தவறி போய் உயிரை இழந்திருப்பாங்க. அந்த மரணங்களின் கடைசி அதிர்வுகள் அந்த தண்ணியில் தான் இருக்கும். போராட்டங்கள், அதிர்வுகள், இதெல்லாம் அது ரொம்ப பிரமிக்க தகுந்தது. உங்களுக்கு ஒரு ரகசியமும் இங்கே சொல்லணும். நீங்கள் ஏதாவது ஊருக்கு போனீங்கன்னா அங்கே குளம் குட்டை பார்த்தா டக்குன்னு குளிக்காதீங்க. அது உங்களுக்கு முதல்ல ஆனந்தத்தை கொடுக்கும். ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு உடல் உபாதை, வீட்டில் பிரச்சனைகள், துன்பங்கள், இப்படி நிறைய விஷயம் வரும். அதனால் ஜாக்கிரதை. அதே மாதிரி ஓடுற நதியிலையும் அருவியிலையும் தாராளமாக, ஆற்றுலேயும் தாராளமாக குளிக்கலாம். ஏன்னா அது ஒரு இடமா நிற்காது. இன்றைக்கி நீங்கள் கால் வைக்கிற நீரில் மறுநாள் கால் வைக்க முடியாது. அது பல மைல் கடந்து போயிட்டுருக்கும். அதனால் அது பிரச்சனை கிடையாது. ஆனால் இதெல்லாம் தேங்கி நிற்கிற நீர் உங்களுக்கு வீட்டில் இருக்க பெரியவங்க கூட சொல்லியிருப்பாங்க. இந்த கிணத்து நீர் இருக்குது இல்லையா, இந்த பசங்க சின்ன வயசில் விளையாடும்போது அம்மா நான் கிணத்துக்குள்ளே விழுந்து போகிறேன் அப்படின்னும். உடனே வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க தப்புப்பா அப்படி சொல்லக்கூடாது, கிணறு ஞாபகம் வச்சு கூப்பிடும் அப்படின்ட்டு. இல்லைன்னாலும் அது மன உணர்வை அந்த குழந்தைக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும், அந்த குழந்தையோ மனுஷங்கிட்டேயோ. இது பஞ்சபூதமோ செய்கிற ஒரு ரகசியமான விஷயந்தான். நெருப்போ நீரோ காற்றோ எதுக்கிட்டையாவது நான் வரேன்னு சொல்லிட்டா அது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும். உடனே பெரியவங்க ஒரு கல்லை எடுத்து போட்டு இதோ நீ கேட்டது வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது அமைதியாகிடும். அந்த கல் போடாமல் இருக்கவே மாட்டாங்க. அதனால் இந்த கருமை பகுதியும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இதனால் நீங்கள் இனி குளம் குட்டையை பார்க்கும்போது யோசிங்க, குளிக்கலாமா அப்படின்னு. எதுக்காக இந்த நீர் மூலயமா துன்பத்தில் இறந்தவங்களுடைய பிரச்சனைகளை சேகரிச்சுட்டு வரீங்க. இந்த அவங்களுடைய கடைசி போராட்டம் துயரமாகவும் இருக்கலாம், சந்தோஷமாகவும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது நமக்கு தானே வரும். ஒரு விஷயம் சொல்லணும் உங்களுக்கு.
இந்த திதி கொடுத்து முடித்த அப்புறம் அந்த பிண்டங்களை கரைக்கிறது கூட இந்த குளக்கரையில் தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அங்கே தானே ஆத்மா இருக்குது. சட்டுன்னு அது நேரடியாக அந்த ஆத்மாவுக்கு போயிடும். அது ஐயர் கூட சொல்வார், இதை எடுத்துகிட்டு போய் குளத்தில் கரைச்சிருங்க அப்படின்னு. ஏன்னா அங்கே தான் ஆத்மா நிறைய சுற்றிக்கிட்டு இருக்கிற இடம். இப்போ உங்களுக்கு இந்த கருமை பக்கமும் புரிஞ்சிடுச்சு. இப்போது நீங்கள் குடிக்கிற நீர் உங்களுக்கு துயரத்தை தரப்போதா, இன்பம் தரப்போதா, இதை பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நீங்கள் எங்கே குடிக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் இந்த விஷயமே இருக்குது. இதுவும் யாருக்கும் தெரியாத ரகசியம். இன்றைக்கி காலத்தில் கொஞ்சம் ஒரு நல்ல மனுஷன், நான் வசதியானவன் அப்படின்னா கண்டிப்பாக கையில் ஒரு பாட்டில் தண்ணி அவனுக்கு உண்டானது இருக்கும். எங்கேயும் தண்ணி குடிக்க மாட்டான். அவன் கையில் வச்சுருக்க அவனுடைய தண்ணியை மாத்திரம்தான் குடிப்பான். இது இப்போ மாத்திரம் இல்லைங்க. அந்த காலத்தில் முனிவர்கள் கூட ஒரு கமண்டலம் வச்சிட்ருப்பாங்க. இந்த கமண்டலத்தில் எப்போவும் அவங்க ஆற்றுக்கு போனாங்கன்னா, குளத்துக்கு போனாங்கன்னா ஒரு நல்ல நீரை சேகரிச்சுட்டு வந்துடுவாங்க. ஆனால் நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னதை நீங்கள் யோசிப்பீங்க, ஆறோ குளத்துலேயும் குளிக்கக்கூடாதுன்னு. இவங்க எடுத்துகிட்டு வர தண்ணியை வச்சுக்கிட்டு இவங்க பூஜை பண்ணி நல்ல சக்தியாக அதை மாற்றும்போது அந்த சக்தி அந்த தண்ணியில் மறைஞ்சி அதில் இருக்க துன்பத்தெல்லாம் எடுத்துரும். அந்த சக்தி அந்த முனிவர்களுக்கு தெரியும். இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த தண்ணியை மாத்திரம்தான் குடிப்பாங்க. அதை வச்சு மாத்திரம்தான் பூஜையில் உட்காந்து பூஜை பண்ணுவாங்க. அப்போ அந்த மந்திரம் கலந்திருக்க அந்த தண்ணி அவங்களுக்கு உண்டானது. அவங்க வர்ற பக்தர்களுக்கெல்லாம் தன்னுடைய கமண்டலத்தில் இருக்கிற நீரை கொடுக்க மாட்டாங்க. அதை அவங்க பூஜைக்கு அவங்க குடிக்கிறதுக்கு மாத்திரம்தான் வச்சுருப்பாங்க. எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்கள். ஆதி காலத்தில் நடந்தது, இப்போ வரைக்கும் நம்ம அதை கடைப்பிடிக்கிறோம். நமக்கே தெரியாதது. இதிலருந்தே உங்களுக்கு உலகன்றது அழிஞ்சு போகிறது இல்லை. மறுபடியும் எல்லா விஷயமும் உருவாகிட்டு தான் இருக்குது. இதான் இந்த பிரபஞ்ச ரகசியம். ஒரு குழந்தை உருவாகிறதும் நீரில் தான், வெளியில் வந்ததும் குளிக்கிறதும் அந்த நீரில் தான், வாழும்போதும் அந்த நீருக்காக தான் அது போராடுது. உடலில் அந்த நீர் சக்தி இல்லைன்னா ரொம்ப துன்பப்படுது. இறக்கும்போதும் குளிக்கிறதும் அந்த நீரில் தான் குளிக்க வச்சுட்டு கடைசியாக நம்ம அனுப்புகிறோம். எரிச்ச அப்புறம் அந்த சாம்பலும் அந்த நீரில் தான் கரைக்கிறோம். இப்படிப்பட்ட அற்புத சக்தி வாய்ந்த இந்த நீரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த நல்ல விஷயங்கள் பேசும்போது எதற்கோ தண்ணீரை வச்சுக்கிட்டு பேசுங்க. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை ரகசியமாக பேசணும் போது தண்ணியை வச்சுட்டு பேசுங்க. அந்த தண்ணிக்கு ஞாபக சக்தி இருக்குது. அதாவது சொத்து விஷயம் பேசும்போதோ சில விஷயங்களை பகிரும்போதோ அந்த தண்ணியை வச்சுட்டு தான் பேசணும். கல்யாணத்தில் கூட முதல்ல கை நினைக்கிறோன்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி பெண்ணை தரவார்த்து கொடுக்கறதும் அந்த நீரை வச்சு தான், கடைசியில் அனுப்புகிறதும் அந்த நீரை வச்சு தான், சாட்சியோடு தான் நம்ம இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த நீர் சாட்சின்றது ரொம்ப முக்கியங்க. இது நிறைய பஞ்சாயத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. பஞ்சாயத்து சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த நாட்டாமல் ஒரு சொம்பில் தண்ணியை கொண்டாந்து வச்சுப்பார். அந்த தண்ணியை வச்சுட்டு தான் அந்த சாட்சி சொல்லுவார். ஒரு வேளை ஒரு தப்பாக சொல்லி அந்த குடும்பம் துன்பப்பட வேண்டி வந்தால் அந்த நீரே அவருக்கு தண்டனை வேறு விதத்தில் கொடுத்துரும். எவ்வளோ பெரிய ஆற்றல் பாருங்கள். அதனால் எந்த விஷயமோ நீரை வச்சுட்டு பேசுங்க. அதே மாதிரி நீர் இல்லாமல் எந்த ரகசியமும் சொல்லாதீங்க. நீங்கள் 4 செவத்துக்குள்ளே பேசினா கூட அந்த நீர் புரிஞ்சுக்கும். அவ்வளோ ஆற்றல் அதுக்கு. இந்த நீரை வீணாக்கக்கூடாது. அதுதான் பெரியவங்க சொல்லுவாங்க. நீரை வீணாக்கினா செலவு என்ன? நீரை வீணாக்கினீங்கன்னா அது கோபப்பட்டு உங்கள் உடம்புல நீர் சக்தியை குறைக்கும். கண்டிப்பாக மருத்துவமனைக்கு போக வேண்டியிருக்கும். இதனால தான் அவங்க அதை சொன்னாங்க. அதே மாதிரி உங்கள் ரத்த ஓட்டத்தை சீராக்கி உங்கள் முகத்தை அழகாக்கிறதும் இந்த நீர் தாங்க. கோபப்படும் நேரத்தில் இந்த நீர் கோபப்படும். எப்போ? இந்த ஆறுகளை அடைக்கும் போதோ கடல் எல்லையை ஆக்கிரமிக்கும் போதோ இந்த நீருக்கு கோபம் வந்துடுங்க. அது சுனாமியாக பெருக்கெடுத்து இந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய சக்தி இருக்குது. அந்த நீருக்கு சக்தி இல்லைன்னு மாத்திரம் நினைக்காதீங்க. அதனால தான் அந்த நீரை பாதுகாப்பாக வச்சுருக்கணும், ரொம்ப சேஃபாகவும் வச்சுருக்கணும். தண்ணியை வர்றவங்களுக்கு நல்லபடி வாழ்த்தி அதை அவங்களுக்கு கொடுக்க வைங்க. இதனால் நீங்கள் நிறைய அதிசயத்தை பார்ப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய மனத்துயரத்தை போக்குறதுக்கு கையில் தண்ணி எடுத்துக்கிட்டு
அதுக்கிட்ட நீங்கள் உங்களுடைய கவலையை சொல்லிவிட்டு எனக்கு இதை தீர்த்து கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு நன்றி சொல்லிவிட்டு அதை மெதுவாக ரசித்து குடிச்சிட்டு படுங்க. இது இன்னும் ஆற்றலை கொடுக்கக்கூடிய சக்தி. இவ்வளோ அதிசயம் அந்த பஞ்சபூதத்துக்கு இருக்குது. நமக்கு நினைக்கும் போதே ஆச்சரியமாக இருக்குல்ல. சரி, இப்போது அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நிலத்தையும் பார்த்துட்டோம், நீரையும் பார்த்துட்டோம். அடுத்து உலகையே சாம்பலாக்கும் சக்தி கொண்ட நெருப்பு. அந்த நெருப்பு நம் வயிற்றுக்குள் எப்படி எரிகிறது என்பதை கண்டிப்பாக நாம் பார்க்கணும். நான் சொல்லும்போது உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் சாதாரணமாக தான் இருக்கும். ஆனால் இது வரைக்கும் நீங்கள் உலகத்தில் தெரிஞ்சிக்காத விஷயத்தை தான் ஆதாரத்தோடு சொல்லிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இது எதையும் நீங்கள் தவற விடாதீங்க. ஒவ்வொரு நாளும் இந்த விஷயத்தை கேட்டு இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணி வச்சுக்கிட்டா உங்கள் வாழ்க்கையை நீங்களே ஜெயிக்கலாங்க. யாரும் உங்களை தூக்கி விட தேவையில்லை. இன்னும் நிறைய ரகசியம் என்னுடைய பகுதியில் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நாளைக்கு நெருப்பை பற்றி பார்க்கலாமா? சரி, நன்றி. என்னுடைய இந்த விஷயம், நான் சொல்கிற தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருமே நல்லா இருக்கணும்ல. இது தெரியாமல் நம்ம ஒவ்வொரு பஞ்சபூதத்துக்கிட்டேயும் விளையாடின்னு இருக்கோம். அதனால் இதை நீங்கள் கண்டிப்பாக பின்பற்றுங்க. இதை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.